வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஜான் ஃப்ளெச்சரும் சேர்ந்து எழுதின ஹென்ரி த எய்த் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட முழு டைட்டில் வந்து த ஃபேமஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லைஃப் ஆஃப் கிங் ஹென்ரி த எய்த். இதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையான 8ஆம் ஹென்ரியோடைய வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக வச்சு இதை எழுதியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டைட்டிலும் இருக்குது. அது வந்து ஆல் இஸ் ட்ரூ. இந்த பிளே வந்து ஒரு ப்ரொலாகோடு ஆரம்பிக்குது. ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த டியூக்ஸ் ஆஃப் நார்ஃபோக்கும் பக்கிங்ஹாமு இவங்க வந்து லார்ட் அபக்னவியோடு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேச்சில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து கார்டினல் வால்சேயை தான் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்ப அதிகாரம் வந்து அவங்ககிட்ட போய்கிட்டே இருக்குது, இது நல்லதில்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசினே இருக்கும்போது வால்சே அந்த பக்கமாக போகிறாரு. அவர் கூட கொஞ்சம் அட்டண்டன்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே அவர் வந்து அவருக்கு பக்கிங்ஹாமை பிடிக்கலன்றதை வெளிப்படையாக வந்து அவர் காட்டுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாமை வந்து கைது செய்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால. இதுக்கெல்லாம் காரணம் வந்து வால்சே செஞ்ச சதி தான். இப்போது 8ஆம் ஹென்றி வந்து வால்சேயோட நெருக்கமாக இருக்கார். வால்சே வந்து ராஜாவோட ஃபேவரட்டாக இருக்கார். இப்போது ராணி கேத்ரின் அங்கே வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க வால்சே வந்து வரி பணத்தெல்லாம் தவறான முறையில் வந்து செலவிடுறாரு, தவறான வரிகளெல்லாம் வந்து அவர் வசூல் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனால் வால்சே வந்து தான் வந்து தப்பெல்லாம் செய்யலை அப்படின்னு பேசும்போது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, கார்டினல் மேலே நம்ம என்னெல்லாம் ரூல் எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து அவர் வந்து அதை பற்றி பேச போயிடுறாரு. இப்போ வால்சே என்ன பண்ணுறாருன்னா, ராஜாவுக்கும் தனக்கும் இருக்கிற நெருக்கத்தை வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் தெரிகிற மாதிரி பண்ணுறாரு. இப்போ கேத்ரின் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கிங்ஹாமை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது வால்சே வந்து சொல்கிறாரு, இல்லை நாங்கள் பண்ணது கரெக்ட் தான், நீங்கள் ஒன்றா டியூக்கோட சர்வைவர், ஏன்னா அவரும் வந்து ஒரு தப்பு செஞ்சவர் தான், அவரை ஒன்றா நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜா வந்து அந்த சர்வையர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் கேட்டுட்டு அப்புறம் சரி பக்கிங்ஹாமை நம்ம வந்து ட்ரையலுக்கு கூப்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இப்போ பேங்க்வெட் ஒன்று வந்து பேங்க்வெட்னு ஒரு பார்ட்டி மாதிரி அதில் வால்சே வந்து நடத்துகிறாரு. அந்த இதுக்கு வந்து ராஜா ஒரு அட்டண்டன்ஸ்லாம் வந்து மாஸ்க்லாம் போட்டுன்னு வந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து ராஜா வந்து ஆன் புலியன்ற ஒருத்தவங்களோட வந்து நடனம் ஆடுறாங்க. அங்கே ஒரு 2 ஜென்டில்மேன் அவங்க வந்து இந்த பக்கிங்ஹாமோடைய அந்த ட்ரையலை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பக்கிங்ஹாமே அங்கே வராரு. அவரோட கன்வென்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து கஸ்டடியில் தான் வராரு. அங்கே வந்து அவரோட ஃபாலோவர்ஸு பப்ளிக்குக்கெல்லாம் அவர் வந்து ஃபேவர் சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. அவர் போனோடனே இந்த 2 ஜென்டில்மேனும் அந்த கோர்ட்டில் நடக்கிற காஸ்பிளெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக வந்து கேத்ரினுக்கும் வால்சேக்கும் இருக்கக்கூடிய இந்த பகைமையை பற்றி பேசின்னு இருக்காங்க. இப்போ வால்சே வந்து ராணிக்கு எதிராக வந்து நிறைய சதி செய்யறதையும் பேசினே இருக்காங்க. அப்போது வந்து இந்த நோபல்ஸ் நார்ஃபோக் அண்ட் சஃப்லோக் வந்து அந்த சைடில் அப்படின்னு வந்து இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்காங்க. வால்சே வந்து 2 பேர் அழைச்சிட்டு வர்றாரு. ஒருத்தர் வந்து கார்டினல் கேம்பியஸ், இன்னொருத்தர் வந்து கார்டினர். அவங்கள அழைச்சிட்டு வந்து ராஜா கொஞ்சம் அடிமைப்படுத்துகிறாரு. இதை காம்பியஸ் எதுக்கு வந்திருக்காருன்னா, அவர் வந்து இப்போ கேத்ரின் மேலே ஒரு ட்ரையலை வால்சே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் ஜட்ஜாக வந்திருக்காரு. இப்போ ஆன் புலியன் வந்து ஒரு வயசான ஒரு பெண்மணி, அவங்க தான் அவங்களோட அட்டெண்டன்ட்டு, அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ பாவம் ராணியை பாரு, அவங்க ட்ரையெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசினே இருக்கும்போது லார்ட் சாம்பர்லின் அங்கே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜா வந்து உங்களை வந்து மார்ச்சினஸ் ஆஃப் பென்ப்ரூக்காக ஆக்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ராணி மாதிரி ஒரு போஸ்டிங்க. அவர் போன உடனே அந்த வயசான பெண்மணி சொல்கிறாங்க, பரவாயில்லையே ராஜா வந்து வர வர உனக்கு ரொம்ப சாதகமாலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ கேத்ரின் வந்து அவங்களோட ஹியரிங் வந்து முடிஞ்சிடுது. அப்போ அங்கே ஹியரிங்கில் இருக்கிறவங்க வந்து ராஜாவும் அவரோட கோட்டியஸும். அப்போது வந்து கேத்ரின் வந்து வால்சே இந்த மாதிரிலாம் எனக்கு எதிராக பண்ணுறான், இதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ராஜா வந்து வால்சே மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கே வந்து இவங்களோட திருமணம் வந்து எந்த அளவுக்கு வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்குது அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் அந்த ட்ரையலே வந்திருக்குன்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ கேம்பியஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ராணி இல்லாமல் நம்ம வந்து இதை ஹியரிங்கை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ராஜா வந்து வேண்டா வெறுப்பாக வந்து சரி இந்த ப்ரொசீடிங்ஸை இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வால்சேவும் கேம்பியஸும் வந்து கேத்ரினை போய் அவங்களோட லேடிஸ் இன் வெயிட்டிங்கில் இருக்கும் போது கேட்குறாங்க. அப்போ கேத்ரின் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி போய் என்னை ஏன் இப்படிலாம் நடத்துகிறீங்க, என்னை வந்து இது மாதிரி நடத்துறது நல்லா இல்லை அப்படின்றது வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ நார்ஃபோக், சஃபோக், சுரே அப்புறம் லார்ட் சாம்பர்லின்லாம் வந்து வால்சேக்கு எதிராக சதி திட்டம் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வால்சே வந்து போப்புக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காரு.
அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட வர மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த லெட்டர்ஸ் மூலமாக வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, இப்போ ஓல்சே வந்து ஹென்றி கிட்ட நீங்கள் கேத்ரினை டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் போப்கேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஹென்ரியோட டிவோர்ஸ் கேத்ரின் கிட்டேருந்து செய்யக்கூடாதுன்ற மாதிரி அவர் அங்கே அமைச்சிருக்காரு. ஏன்னா அது வந்து சட்டப்படி தப்பு. இப்போ ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ தான் ஓல்சேக்கு முதல் தெரியுது, ஓ நம்ம இவ்வளோ நாள் வந்து ஹென்ரியோட ஃபேவரட்டாக இருந்துட்டோம், ஆனால் நம்ம பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு இப்போ அவருக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. நோபல் மென்னுக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ ராஜாவோட வெறுப்பு காலாயிட்டால, அதனால் அவனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது வந்து கார்டினல் வந்து அவரோட ஃபாலோவரான கிராம்வெல்லை வந்து அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா வந்து ஓல்சேக்கு இனிமேலுக்கு வீழ்ச்சி வரும்ன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ கிராம்வெல் அங்கே இருந்தாருன்னா அவரையும் அது பாதிக்கும்ன்றதுனால அவரை காப்பாற்றுறதுக்காக கார்டினல் அது மாதிரி செய்கிறாரு. இப்போ இந்த 2 ஜென்டில்மேனும் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ஆன் புல்லியனுடைய கார்னேஷன் ராணியாக வந்து நடந்தது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 3வது நபரும் அவங்களோட சேர்ந்து கோர்ட்டில் நடக்கிற காசிப் பற்றி எல்லாம் வந்து பேசுகிறாரு. அதில் அவங்க பேசுகிறது வந்து என்ன, தாமஸ் கிராம்வெல் திடீர்னு வந்து ராஜாவோட ஃபேவரட் ஆகிட்டார். அப்புறம் கிரான்மருக்கு எதிராக வந்து சதித்திட்டம் நடக்குது. கிரான்மர் யாருன்னா அவர் கேண்டபரியோட ஆர்ச் பிஷப்பு. அப்போ கேத்ரினுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு வந்து ஓல்சேயோடைய இறப்பை பற்றின நியூஸும் வருது. அவங்களுக்கு நிறைய எதிர்க்க வந்து ஸ்பிரிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. கேபிட்டஸ் வந்து அவங்கள பார்க்குறாங்க. அப்போ கேத்ரின் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணாலும் அவர் மேலே எனக்கு இருக்கிற அன்பு குறையவே இல்லை. புது ராணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். புது ராணின்னா அது ஆன் புல்லியன், அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜா வந்து கிரான்மரை அவர் கூப்பிட்றாரு. கிரான்மர் அப்படியே நர்வஸாக போகிறாரு. ஆனால் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நட்புக்காக இந்த பரிசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை தராரு. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சதி திட்டம் நடந்து கிரான்மர் மேலே ஒரு குற்றம் வந்து சாட்டப்படுது. அப்போது வந்து அவரை எடுத்துன்னு போய் ஒரு கைதியாக டவரில் வைக்க சொல்கிறாங்க. அப்போ கிரான்மர் சொல்கிறார், நான் வந்து தப்பும் செய்யலை, இத்தனைக்கும் ராஜா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கார் பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜாவோடைய மோதிரத்தை காட்டுறாரு. அப்போ ராஜா அங்கே வர்றாரு. அவனும் சொல்கிறாரு, இல்லை கிரான்மர் வந்து ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு. இப்போ ரொம்ப நல்ல மனிதன்ற பெயரெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அதனால் அந்த சதி திட்டம் வந்து முறியடிக்கப்படுது. இப்போ ராணியான குயின் ஆலிபன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவாகிறாங்க. அந்த பெண் குழந்தை தான் ராணி எலிசபெத்து. இப்போ வந்து ராஜா வந்து கிரான்மர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ பேப்டைஸ் பண்ணு, என்னோடய குழந்தைக்கு நீ காட்ஃபாதர் ஆகிருன்னு. இப்போ சேம்பர்லின், போர்ட்டர், அப்புறம் அவர் மேன் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான கூட்டம் வந்துடுது எலிசபெத்தோடைய கிறிஸ்டினை இங்கே பார்க்குறதுக்கு. அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ கிரான்மர் வந்து அந்த பெரோரேஷனை வந்து நடத்துகிறாரு. இந்த புதுசாக பிறந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் இங்கிலாந்து ஆளும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ராஜாவும் வந்து அந்த நாளை வந்து நாட்டுக்கே வந்து விடுமுறையாக அறிவிக்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு எபிக்லாக் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எபிலாக் மாதிரி, இது வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் எல்லாமே வந்து இந்த பிளேவை வந்து அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்தாதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்குறதோடு இந்த பிளே வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.